ஒரு ராஜா தன்னோட பரிவாரங்களோட வேட்டைக்கு போனாரு. வேட்டையாடி முடிச்சவரு ஒரு மரத்துக்கு கீழே ஓய்வு எடுக்கிறதுக்காக படுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல ஒரு வயசான அம்மா காட்டுல இருக்கிற ஒரு மாமரத்துல இருந்து மாம்பழங்களை எடுக்கலான்னு எட்டி பார்த்தாங்க. அவங்களால எட்ட முடியல. அதனால அவங்க ஒரு கல்லு எடுத்து அந்த மாமரத்துக்கு மேல வீசினாங்க. சில பழங்கள் விழுந்தது. இன்னும் பழம் வேணும்ட்டு அவங்க இன்னொரு கல்லை எடுத்து வீசினாங்க. அந்த கல்லு குறி தவறி ஓய்வு எடுத்துட்டு இருந்த ராஜா மேல போய் விழுந்துடுச்சு. ராஜாக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. என் மேல கல்லு எறிஞ்சவங்க யாரு, சீக்கிரம் போய் கண்டுபிடிச்சு அவங்களை இங்க இழுத்துட்டு வாங்கன்னு எல்லாரையும் அமுச்சு வச்சாரு. போனவங்க கல் எறிஞ்ச அந்த அம்மாவை தேடி கூப்பிட்டுட்டு வந்து ராஜா முன்னாடி நிறுத்தினாங்க. ராஜா அந்த அம்மாவை பார்த்த உடனே ரொம்ப கோபமாயிட்டாரு. ஏமா என் மேல கல் எறிஞ்சன்னு கேட்டாரு. அந்த அம்மா, ராஜா உங்க மேல நான் கல் எறியல, அங்க இருக்கிற மாமரத்து மேலதான் கல் எறிஞ்சேன். என்னால அந்த மாமரத்துல இருந்து பழத்தை எட்டி எடுக்க முடியல. அதனால நான் எப்பவுமே கல் எறிஞ்சுதான் அந்த பழங்களை எடுப்பேன். அந்த பழத்தை எடுத்துட்டு போயிட்டு நானும் என்னோட கணவரும் சாப்பிடுவோம். இன்னைக்கு நான் கல் எறியும் போது அது குறி தவறி உங்க மேல பட்டுடுச்சுன்னாங்க. பக்கத்துல இருந்த அமைச்சர், ராஜா இவங்க குறி தவறி கல் எறிஞ்சது தப்பு, இவங்களுக்கு தகுந்த தண்டனையை கொடுக்கணும், இவங்கள உடனே நான் சிறையில அடைக்கிறதுக்கு உத்தரவு போடுறேன்ட்டு அங்க இருக்கிற படை வீரர்களை கூப்பிட்டாரு. ராஜா மந்திரியை பார்த்து கொஞ்ச நேரம் பொறுங்கன்ட்டு அந்த அம்மாவை அழைச்சி அவர்கிட்ட இருக்கிற உணவுப் பொருட்களை கொடுத்து அமிச்சாரு. மந்திரி ரொம்ப ஆச்சரியமாயிட்டாரு. ராஜா, இது மாதிரி கல் எறிஞ்சவங்களுக்கு நீங்க ஏன் உணவுப் பொருட்களை கொடுத்து அனுப்புறீங்க? அவங்கள தகுந்த முறையில நாம தண்டிக்கணும், இல்லன்னா இந்த நாட்டுல இருக்கிற யாருக்கும் உங்க மேல பயம் இல்லாம போயிடும்னாரு. ராஜா சிரிச்சுக்கிட்டே, இங்க பாருங்க, இதுக்கெல்லாம் நம்ம கோவப்படக்கூடாது. அந்த அம்மா அந்த மரத்து மேலதான் கல் எறிஞ்சாங்க. ஒரு கல்லு பட்ட உடனே அந்த மரமே அந்த அம்மாவுக்கு அவ்வளவு பழங்களை கொடுக்கும் போது ஒரு ராஜாவானா எவ்வளவு கொடுக்கணும்? அந்த அம்மா வேணும்னே இதை செய்யல, தெரியாம தான் செஞ்சிட்டாங்க. அதனால அவங்கள மன்னிச்சு அனுப்புறது தான் சரின்னாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.